பாரதிய ஜனதா கட்சி கோவை மக்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற வாக்குறுதி என்பது போராட்டம் நடத்துகின்ற, நாடகம் நடத்துகின்ற அரசு வீட்டுக்கு போனதற்கு பின்பாக 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்ததற்கு பின்பாக இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்ததற்கு பின்பாக கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம். அதனால என்ன கொடுத்தாருன்னா கொஞ்சம் கொடுக்கறத சரியாக தமிழக மக்களுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால், அல்லது மத்திய அரசாங்கத்தோடு என்னவெல்லாம் திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற உண்மையான அக்கறை இருந்திருந்தால், நேற்று பிரதமர் வந்திருக்கின்ற பொழுது ஒரு புரோட்டோகால் படி மாநிலத்தோட முதல்வர் நேரில் கூட வந்து பேசியிருக்கலாம். எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு, திருப்பியும் மோடி அவர்களுக்கு எதிராக நாம தமிழ்நாட்டு மக்களை திசை திருப்பலாம் அப்படிங்கிற டிராமாவுக்காக திமுக அரசு இந்த மெட்ரோ ரயில் திட்ட விவகாரத்தில் இரட்டை வேடம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.